வெறும் மதிப்பெண் அடிப்படையில் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பொதுவாகவே வெற்றியை பற்றி சொல்லணுன்னா உளவியல் ரீதியாக இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எது வேணுமோ அதை பற்றின மற்றொரு சிந்தனை இருக்கணும். அதை தவிர ஒருவேளை நமக்கு கிடைக்காதோ, ஒருவேளை நமக்கு வராதோ, நெகட்டிவ் திங்கிங் போனாலே உங்களுக்கு அந்த வெற்றி படிக்கிட்ட கூட டச் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எதை உங்களுக்கு வேணுமோ அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்னோடய சிந்தனை ஃபுல்லாக அந்த கார் எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதோட நிறம் எப்படி இருக்கணும், அப்படி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர வாங்க முடியுமா, நம்மளால் இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா ஒரு நாளும் அதை வாங்க முடியாது. இதை ஏகப்பட்ட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு சொல்லி புக்ஸ்லலாம் கூட சொல்லியிருப்பாங்க. அதுதான் உளவியல் ரீதியாக, மன ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை வெற்றி அடைஞ்சதாக ஃபீல் பண்ணி ஹாப்பியாக நம்ம அந்த வெற்றியை வந்து கொண்டாடணும். அப்போ தான் அதுவும் நம்மளை தேடி வரும். சந்தேகப்பட்டாலே வெற்றி நமக்கு கிடைக்காது. மாணவர்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. அதை பற்றின சிந்தனையை வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். அதுவே உங்களை வந்து அடையும். மாணவர்கள் வந்து பாடத்தில் வந்து 100 மதிப்பெண் எடுப்பது மட்டுமே வெற்றியா? அதை தாண்டி என்னென்ன வெற்றிலாம் இருக்குது மாணவர்களுக்கு? இல்லை, அது மட்டுமே வெற்றி கிடையாது. கல்விங்கிறது வெறும் ஏட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. கல்விங்கிறது வந்து நாலேஜ், அதாவது அறிவு. ஸோ அதனால் நம்ம படிப்பு ஏட்டில் இருக்க கல்வியை தாண்டின அறிவையும் நம்ம வளர்க்கணும். அதுக்காக தான் நிறைய புத்தகங்களை படிக்கணும். நிறைய நமக்கு முன்னாடி சாதித்த வல்லுநர்களை பற்றின தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் அவங்களுக்கு வாழ்க்கைக்கான ரகசியம் புரிஞ்சிடும். அதை வச்சு அவங்க ஈஸியாக வெற்றியை வந்து புசிக்கணும். அதாவது சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது, இல்லை சென்டம் எடுக்காத மனநிலை எப்படி இருக்கின்றது உங்கள் அனுபவத்தில்? சென்டம் எடுக்கிற மாணவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு இந்த நிலையை அடைச்சிட்றான். நம்ம அடைஞ்சிட்டோன்ற சாதிச்சிட்டோம் அப்படின்ற வெற்றி நிலையை அடைஞ்சிட்றான். ஆனால் ஏங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னும் சென்டம் எடுக்காத மாணவர்களோட மனநிலை இருக்குது. ஆனால் வந்து அது தப்பு. எல்லா மாணவர்களும் ஒரே வகையில் அறிவு இருக்குமானா இருக்காது. ஸோ அதனால் அறிவு இல்லைன்னும் ஆகாது. அவனுக்கு வேறு வகையில் அவனுக்கான திறமையும் அறிவும் இருக்கலாம். அங்கே அவன் தேடணுமே தவிர இதை வந்து எடுத்து காட்டுறதுல தான் என்னோட திறமை இருக்குதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீங்கள் எத்தனை வருஷமாக டீச்சராக இருக்கீங்க? நான் ஒரு 8 வருஷமாக இருக்கேன். எந்த ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க? நானுமே ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் தான். தென் அதுக்கப்புறம் ப்ரைமரியும் எடுத்திருக்கேன். எனக்கு ஆனால் ஏர்லி சைல்டுஹுட்டில் இருந்த பேஷனும் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது இருந்த ஹாப்பினால நான் இந்த ஃபீல்ட்லேயே கண்டினியூ பண்ணேன். ஓகே, மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை? மாணவருக்கும் பெற்றோருக்கும் நான் சொல்லக்கூடிய ஆலோசனை, அதாவது ஓவர் பேம்பரிங். அது என்னென்னா, கணவனை கூட வந்து வாடா போடான்னுவாங்க. ஆனால் நான் ரீசெண்டாக கேட்டது, குழந்தைய வாங்க சார் உட்காருங்க, அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க. அது வந்து உண்மையிலே வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தான், பட் ஆனால் வந்து அதை தவிர அறிவு கொடுக்கணும். அவங்களுக்கான பேம்பரிங் கம்மியாகி அவங்களுக்கான இடத்த அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது ரொம்ப தப்பு பண்ணுறாங்க பேரண்ட்ஸாக. அது வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போது மாணவர் தவறு செய்யும்போது ஏதாவது மிரட்டி சொல்லித்தரணுமா, இல்லை அன்பால் திருத்தி சொல்லித்தரணுமா, இல்லை அடிக்கணுமா? இல்லை, எல்லா குழந்தையும் அன்பால் திருத்திட முடியுமானா அது கஷ்டம்தான். அதுக்குன்னு போட்டு அடிக்கணுமான்னு கேட்டால் அதுவும் தப்பு தான். அவனோட தவறு அவனுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதும் தப்பு தான். அவன் தவறு அவனே புரிஞ்சுக்கிற மாதிரி விதத்தில் நம்ம அவனுக்கு டீச் பண்ணணும். அடிக்கவும் கூடாது, இது அன்பாகவும் சொல்ல முடியாது. கண்டிக்கிற விதமாக நம்மளோட இது இருந்தால் அவன் கன்வே பண்ணால் அவனுக்கு அவன் திருத்தினா நல்லது. டீச்சருக்கும் மாணவர்களுக்கும் எந்த மாதிரியான உறவு இருக்கணும்? உண்மையிலே அது ரொம்ப முக்கியமான ஒன்று. டீச்சருக்கும் மாணவனுக்கும் இருக்கிற பாண்ட் எமோஷ்னலாக இருக்கணும். தட் மீன்ஸ் அவனோட கவலை நம்ம கவலையாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சொல்கிறது வந்து அவனுக்கு ஒரு அம்மா சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவன் வந்து எடுத்துக்கிறக்கூடிய நிலைமைக்கான இடத்துல நம்மளும் இருக்கணும். நம்ம சொன்னால் அவங்க இன்ஸ்பைரேஷனாக இருக்கணும். மேம் சொன்னால் நம்ம கேட்பேன்ற நிலைமைக்கு நம்ம அவங்க கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ஒரு டீச்சருடைய ரோல் மாடல் எப்படி இருக்கணும் சமூகத்தில்? அதாவது நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க, டீச் பண்ணுறீங்க, நல்ல மாணவர்கள் உருவாக்குறீங்க, அதை தாண்டி எப்படி ஒரு பொறுப்புள்ள டீச்சராக சமூகத்தில் செயல்படணும்னு நினைக்கிறீங்க? அது என்னென்னா, நம்ம தான் ஒரு குழந்தையோட ரோல் மாடல்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு சிக்னலில் நிற்காமல் போகிறதுக்கு கூட டீச்சராக தப்பு. போட்டுட்டா நம்ம போயிடக்கூடாது. நான் வந்து டீச்சர், எனக்கு பின்னாடி ஒரு 100 குழந்தைங்க என்ன பார்த்து பண்ணும் அப்படிங்கும்போது நான் ரோல் மாடலுங்கும் போது நான் ரூலை ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து எனக்கான எதையுமே வந்து தவறாக பண்ணிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். இதுதான், அப்போ தான் அவங்க நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க. இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில்
இது நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச திட்டம் எது ஆஸ் எ டீச்சரா? ஸ்டாலின் நிறைவேற்றின ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் காலை உணவு திட்டம். எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் அது. ஏன்னா வந்து நிறைய மாணவர்கள் காலையில் சாப்பிடாம வருவாங்க. இந்த திட்டம் மூலியமாக அவங்க நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் மக்களோட நல் வாழ்த்துக்களை ஸ்டாலின் அது மூலியமாக அடைஞ்சிருக்காரு. எனக்கு பிடிச்ச திட்டம் கல்வித்துறையிலனா இதை தான் சொல்லுவேன். நீங்கள் அரசு பள்ளியில் டீச்சராக இருக்கீங்களா இல்லை ப்ரைவேட்? இல்லை, தனியார் பள்ளியில் தான். இப்போ ஓகே, மாணவர்களுக்கு இன்னும் என்னென்ன சலுகையை திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நினைக்க தோன்றுகிறது? இன்னும் திட்டம் ம். ஸ்டாலின் ஏற்கனவே நல்லா பண்ணிட்டாங்க. ம். நான் ஸ்கூல் டீச்சராக இருந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் தன் குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாக அக்கறையோட கேட்டதெல்லாம் செஞ்சு ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்காங்க. அதில் எந்த குறையும் கிடையாது. நாளைக்கு இதே குழந்தைங்க ஃப்யூச்சரில் அவங்க பெருசான பிறகு தன் குழந்தைய வந்து ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க, ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் டைம்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் எனக்கு இங்கே தான் ஒரு சின்ன ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயத்தை நம்ம சுத்தமாக மறந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. பசங்க வந்து எப்போவுமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் பார்த்து அவங்க கற்றுப்பாங்க. இதுதான் உண்மை. அதான் குழந்தைங்களுடைய உளவியலும் அதான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம அன்பை காட்டுறோம், நம்ம டைம் செலுத்துகிறோம், அதை பார்த்து நாளைக்கு அவங்க பிள்ளைங்கிட்ட அன்பாக இருக்கிறது அது வேறு. பட் நம்மளுடைய அப்பா அம்மா இருக்காங்களே, நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட அன்பாகவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ அவங்களுக்கு நான் நேரம் கொடுக்குறதோ என் குழந்தை பார்க்குறதே கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு அவன் வளர்ந்த பிறகு அவன் குழந்தைய அவன் அன்பாக பார்த்துப்பான். ஏன்னா நான் அதை காமிச்சிருக்கேன். பட் என்ன அவன் அன்பாக பார்த்துப்பானா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தோட பேரண்ட்ஸ் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு டைம் கொடுக்குறதோ, அன்பு செலுத்துறதோ, அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்குறது, அவங்கக்கிட்ட குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நம்ம குழந்தைக்கு கண்டிப்பாக காட்டணும். அப்படி காட்டினா மட்டும்தான் அவங்க வளர்ந்த பிறகு நமக்கு அதை காட்டுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் தவற விட்டுருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் இந்த உறவு வந்து கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். எந்த அளவுக்கு உங்கள் குழந்தை மேலே அன்பு செலுத்துறீங்க, அதே அளவுக்கு உங்கள் அம்மா மேலே அன்பு செலுத்துங்க, உங்கள் அப்பா மேலே அன்பு செலுத்துங்க. எல்லாம் எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணால் கூட, அம்மா நான் பிஸியாக இருக்கேம்மா, நான் அப்புறம் பேசுகிறேம்மா, வைக்கிறேம்மா, நான் வந்து பார்க்குறேம்மா, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறது கூட ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. அதை தான் அவனும் நாளைக்கு ஃபாலோ பண்ணுவான். நம்மளை அவன் பார்க்க வர மாட்டான், நம்மகிட்ட அவன் பேச மாட்டான். ஸோ அதனால் நம்ம அன்பு செலுத்துறதை நம்ம குழந்தை பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு வழிமுறையாக ஒரு ரோல் மாடலாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு நம்மக்கிட்ட அவங்க அன்பு செலுத்துவாங்களோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி தோன்றுச்சு? இல்லை, நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணேன். எதை பண்ணாலும் குழந்தைங்க வந்து அப்படியே காப்பி கேட்ச் பண்ணுறாங்க. நான் அழகாக பேசுகிறேன், நான் அன்பாக பேசுகிறேன்னா அவங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க. நான் அதட்டி பேசுகிறேன், நான் கோமா பேசுகிறேன்னா அவங்க திருப்பி ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டாக பாசிட்டிவாக காட்டுறோம். பட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் காட்ட மறந்துட்டோம். நெகட்டிவாக காட்டணும்னு நம்ம நினைக்கல, காட்ட மறந்துட்டோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்துட்டு அடுத்த தலைமுறை வந்து பெற்றோர்களை சரியாக பேணி பாதுகாக்கலையோ. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களை கைவிட்டுருவோம். பட் தான் குழந்தைய விட மாட்டோம். தான் குழந்தை மேலே நேசிப்பு, அன்பு, தனக்கு கூட ஒப்படைக்கப்பட்ட அமானிதம், தனக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமை அப்படின்றதுல கவனமாக இருக்கிறோம். பட் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம அப்பா அம்மாவை பார்க்கணுன்ற பொறுப்பை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்குமோ அப்படின்னு எனக்கு இப்போ கொஞ்சம் காலமாகவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நிறைய முதியோர் இல்லங்கள், நிறைய பெற்றோர்கள், கவனிக்கப்படாத பெற்றோர்கள், அனாதையாக கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு சினாரியோக்கு வந்துட்டுருக்கோமோ. ஸோ அதை சரி செய்ய வேண்டிய நிலை வந்து இங்கே தான் இருக்குது. இந்த ஜென்ரேஷன்ஸ் இப்போ பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் குழந்தை மேலே அன்பு செலுத்துகிற அளவுக்கு எங்கள் தாய் தகவல் மேலே அன்பு செலுத்துகிறோம். அதான் இந்த குழந்தைங்க பார்க்கணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை வந்து மாறுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி அந்த தகவலை வந்து பகிர்றேன். மாணவ சமூகத்துக்கு நீங்கள் ஒரு டீச்சராக சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும். பெற்றோர்களும் மாணவர்களுக்கும் என்னென்னா, அதாவது மொபைல், அதை தான் நான் பெருசாக பேசுவேன். மொபைல் வந்துட்டு நிறைய நமக்கு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கு. எல்லாத்தையும் உலகத்தையும் வந்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துச்சு. நம்ம உறவுகளை சுருக்குச்சு, நம்ம உலகத்தை சுருக்குச்சு, எல்லா விஷயத்தையும், எல்லா அறிவு நாணத்தையும் நமக்கு கொடுத்துச்சு. அதே டைமில் உறவுகளை நம்ம விட்டு போக வச்சதும் சரி, என்னோடய டைமை ஃபுல்லாக கன்சியூம் பண்ணியதும் சரி இந்த மொபைல் தான். ஸோ அதை வந்து இந்த இளைய சமுதாயமும் சரி ரொம்ப நல்ல முறையில் யூஸ் பண்ணணும். குழந்தைங்கிட்ட எக்கார்ந்து கொண்டு இது போகக்கூடாது. அது அடல்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதனம் தான் மொபைல். அதை எக்கார்ந்து கொண்டு குழந்தைங்கக்கிட்ட போகக்கூடாது. குழந்தைங்களுடைய அறிவை ரொம்ப பாதிச்சிடும். குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டை ரொம்ப பாதிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு உபகரணமாக வந்துட்டு நான் மொபைலை பார்க்குறேன். எல்லா குழந்தையும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா குழந்தையும் வந்துட்டு கேம் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எல்லாரும் சக்கரை சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் சுகர் நோய் வர்றது கிடையாது. ஏதாவது ஒரு சிலரை தாக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த மொபைலையும் நான் பார்க்குறேன். எல்லா குழந்தையும் மொபைலை யூஸ் பண்ணால் கூட ஒரு சில குழந்தைகளை வந்து அது அதிகப்படியாக தாக்கும். அவங்களுடைய
அறிவை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணும். நம்ம என்ன தான் பாடம் சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கான எத்தனை கற்றல் முறைகளை நம்ம அவங்களுக்கு திணிச்சா கூட இந்த மொபைல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டோட்டலாக அழிச்சிரும் அப்படின்றத நான் ரொம்ப வலுவாக நம்புகிறேன். அதனால் பெரியவங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த உபகரணம் எக்கார்ந்து கொண்டும் குழந்தைகள் கையில் போகவே கூடாது. அதே மாதிரி இளைய சமுதாயம் இன்றைக்கி டிக்டாக் பண்ணுறோம், இன்றைக்கி ரீல்ஸ் போடுறோம், இன்றைக்கி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். ஏன்னா வந்துட்டு டிவி செலிபிரிட்டிஸை விட இப்போ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் தான் அதிகமான மவுஸ் இருக்கிறதுனால பல வகையில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யணுன்றதுக்காக பல கூறுகட்ட மாதிரி முறையிலையும் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் வந்துட்டு ஒரு மயங்கி கிடக்கிற ஒரு காலமாக இருக்குது. அது வந்து விழிப்புணர்வு பெறணும். எதுக்கு வந்துட்டு நம்மளுடைய வியூஸ் அதிகமாக இருக்குது, எதுக்கு நமக்கு லைக்ஸ் அதிகமாக இருக்குன்றதை பார்த்து நம்ம செய்யணும். எல்லாத்துக்கும் நம்ம போட்டால் அது வந்து ஒரு தப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நம்ம போடுற ரீல்ஸும் ஷேரும் நம்ம போடுற லைக்ஸுமே வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குதோ அப்படின்றது என்னுடைய இது. ஸோ அது இருக்கிறவங்க கையிலையும் சரி, அது உபயோகப்படுத்துகிறவங்க கையிலையும் சரி, அதை கரெக்டாக சிறப்பாக பண்ணணுன்றது தான் என்னுடைய இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக டீச்சராக இருக்கீங்க? நான் ஒரு 16 வருஷம் வந்துட்டு டீச்சராக இருக்கேன். அதுவும் நான் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது ப்ரீ பிரைமரி, எல்கேஜி, யூகேஜி. ஸோ அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய புரிதல் தன்மை, அது எல்லாமே எனக்கு ஒரு அளவுக்கு இந்த 16 வருஷம் இருக்கிறதுனால குழந்தையோடைய அனுபவம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும்.